வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 5ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆணி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சதயம். பகல் 1 மணி 12 நிமிடம் வரை சதயம், அதன் பிறகு பூரட்டாதி. நட்சத்திராணாகும் சதபிஷகு திக்விசிஷ்டா என்று மிக சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்களுள் ஒன்றான சதய நட்சத்திரம் இன்றைய தினம் காலை 11 மணி சுமார் வரையிலே தேய்பிறை பஞ்சமி, அதன் பிறகு தேய்பிறை சஷ்டி திதி. தேய்பிறை சஷ்டி இன்றைய திதி. 10:56க்கு பஞ்சமி முடிவடைந்து சஷ்டி ஆரம்பிக்கிறது. தேய்பிறையில் வருகின்ற பஞ்சமி சஷ்டி. யோகம் சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சிறப்பு சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் காலை 7 மணி முதல் 8:30 வரை. சுப முகூர்த்த நாள். கடக லக்னம் முகூர்த்தம். முகூர்த்த நேரம் 7 முதல் 8:30 காலையிலே. கடக லக்னம் பஞ்சக சுத்தம் உள்ள லக்னம். லக்னத்தில் குரு. ஆனால் சுக்கிரன் இன்றைக்கி நைட்டு பயிற்சி ஆறாரு. காலையில் முகூர்த்தம் நம்ம வச்சிருக்கிற டைமில் குரு சுக்கிரன் சேர்ந்து தான் இருக்குது. இன்றைய தினம் பின்னிரவு தான் சுக்கிரன் பயிற்சி. இப்போ நாளைக்கு அதிகாலையில் பார்த்தா சுக்கிரன் சிம்மத்தில் இருப்பார். கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு போயிடுவார். இன்று இரவு சுக்கிரன் பயிற்சி. இன்று காலை சுப முகூர்த்த நாள். கடக லக்னம் முகூர்த்த லக்னம். கிரகப்பிரவேசமாக இருந்தால் கடக லக்னம் முடிந்து சிம்ம லக்னத்திலே அதை செய்ய வேண்டும், அல்லது மிதுன லக்னத்திலும் செய்யலாம். கடகம் சரலக்னத்திலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வீட்டை. சொந்த வீடாக இருந்தால் கூட மாற வச்சிரும். சரலக்னத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணலாம். திருமணத்திற்கு கடக லக்னம் மிகவும் உச்சிதமான ஏற்ற ஒன்று. 7 to 8:30 இன்றைக்கி கடக லக்னம் முகூர்த்த லக்னம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது சில கோவில்களில் காலை நேரத்தில் செய்கிறார்கள், மற்றும் சில கோவில்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் செய்கிறார்கள். எந்த நேரத்தில் அபிஷேகம் செய்வது நல்லது? சங்கடஹர சதுர்த்திக்கு மாலை நேரம் விசேஷம். வளர்பிறை சதுர்த்திக்கு காலை நேரம் விசேஷம். 15 நாளைக்கு ஒரு தடவை சதுர்த்தி வரும். அமாவாசை ஆன பிறகு வருகின்ற சதுர்த்திக்கு காலையில் பண்ணணும். பிள்ளையாருக்கு அபிஷேகம், கணபதி ஹோமெல்லாம் காலையில் பண்ணணும். சங்கடஹர சதுர்த்தி என்பது தேய்பிறை சதுர்த்தி, பௌர்ணமியான 4வது நாள். அது மாலை நேரத்தில் பண்ண வேண்டும். மேலே பெருமாடிய அவர் ஊர் பேர் போட்டிருக்காரு. மேலே பெருமலை, திருத்துறைப்பூண்டி தாலுக், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். MS ரவிச்சந்திரன், MA MEd டீச்சர். தக்கலை மகாதேவர் சிவனாலயத்தில் உள்ள விநாயகர் ஆவணி மாதத்திலிருந்து 6 மாதங்காலம் வெள்ளை நிறமாகவும், மாசி மாதத்திலிருந்து 6 மாத காலம் கருமை நிறமாகவும் காட்சியளிக்கிறார். இந்த அதிசயத்தை இங்கு காணலாம். காரணம், விநாயகர் சிலை சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்டதாகும். சந்திரகாந்த கல்லுன்னு ஒரு கல், திட்டையில் கூட அதுதான் மேலே இருக்கும், மூலவருக்கு மேலே. சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்ட விநாயகர். சக்திவேல் விருதாச்சலம். நல்ல தகவல், ரொம்ப நன்றி. ராமச்சந்திரன் பெண்ணாகடம். போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் பலனை இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கிறோம் என்று நமது மூதாதையர்கள் செய்த பாவ புண்ணியம் பலனையும் நாம் அனுபவிக்கிறோம். அவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டுமா? முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டுமா? அது ஏன் நம்ம தலையில் அது ஏன் விழுதுன்றதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு முனிவர் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு ஆலமரம் இருக்குது. அங்கே உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கார் மரத்தடியில். அப்போ ஒரு இளைஞன் வரான். அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். தாங்க முடியாத வேதனைகள், சோதனைகள், துக்கம், சோகம்.
அந்த முனிவர் முன்னால் உட்காந்து தேம்பி 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 அழுகுறான். எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வந்துடுச்சு, என்னால் தாங்க முடியலையேன்னு. அவர் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். அவனை கண்குளிர பார்க்குறார். அப்போது ஒரு ஸ்டேஜில் அவன் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு, என்னோட கொள்ளு தாத்தா ரொம்ப கெட்டவரான். எங்கள் கிராமத்திலே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அவர் நிறைய பாவம் பண்ணியிருக்காராம் கொள்ளு தாத்தா. அவர் செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் அனுபவிக்கணும்? அவர் பாவம் பண்ணார், அவர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக நான் எதுக்கு கஷ்டப்படணும் சாமி சொல்லுங்கள் அப்படின்றான். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், தம்பி, போன ஜென்மத்தில் நீ தான் அந்த கொள்ளு தாத்தா. அடுத்த பிறவி எடுத்து அதே குடும்பத்தில் வந்து பிறந்திருக்க. அந்த கொள்ளு தாத்தா கொடுமையானவர்னு சொல்கிறியே, அவர் வேறு யாரும் இல்லை, நீ தான் போன ஜென்மத்தில் அப்படின்னா அவன் அப்படியே ஷாக் ஆகி போய் உக்காண்டுறான். போன ஜென்மத்தில் பண்ண பாவங்களுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக அதே குடும்பத்தில் மறுபடியும் ஒரு பையனாக பிறக்க வச்சு கடவுள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கார் பற்றியா நான் நினச்சி, அப்போ தான் அவன் அதுக்கெல்லாம் நினச்சி வருத்தப்படுறான். அதனால் வந்து பென்னாகடம் ராமச்சந்திரன் அவர்களே, நீங்கள் சொல்வது போல் ஏன் நாம் அந்த பாவத்தை நம்ம எதுக்காக அனுபவிக்கணும்? தாத்தா பண்ணது கொள்ளு தாத்தா பண்ணதுக்கெல்லாம் நம்ம என்னத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும்னா நாம் தான் போன ஜென்மத்தில் அவர்களாக இருந்திருக்கிறோம். இன்றைய இளைஞர்கள் ஒரு சிலர் இடது காதில் மட்டும் தோடு அணிந்து கொள்கிறார்களே, கேட்டால் ஃபேஷன் என்கிறார்களே, அது பற்றி தங்கள் கருத்து என்ன? ஆமாம், தோடுடைய செவியன் இடது பக்கம் தானே போட்டுக்கிட்டு இருக்காரு சிவபெருமானை. இடது பக்கத்தை அம்பிகைக்கு கொடுத்துட்டார், அதனால் இடது பக்கம் அவர் தோடு போட்டிருக்கார். தோடுடைய செவியன் தானே அவர் பேர். ஆரம்பமே அப்படி தானே பாடுறாரு. தோடுடைய செவியல் விடையேறியோர் தூவள் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளம் கவர் கள்வன். ஆர் ஆனந்தி மெயின் ரோடு நெய்வேலி. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த கேள்வியை? இளைஞர்கள் சிலர் ஏன் இடது காதிலே தோடு போடுறாங்கன்னு கேட்டது ஆனந்தியோட கேள்வி. நெய்வேலி ஆனந்தி. அஷ்டமி திதி என்று நல்ல காரியம் செய்யக்கூடாது என்கிறார்களே, அப்படியானால் கோவில்களில் அஷ்டமி என்று கிருஷ்ணன் தூது அஷ்டமி அன்னைக்கு ஏன் நல்லது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதே நெய்வேலி ஆனந்திங்கிறவங்க. ஆர் ஆனந்தி மெயின் ரோடு நெய்வேலி. வெரி குட், நல்ல கேள்வி. முதல்ல கேட்ட கேள்வி, ஏன் இடது பக்கம் தோடு போடுறாங்க இந்த பசங்கள்லாம் அப்படின்னா, அதுதான் வந்து இறைவனே அப்படி தானே போட்டிருக்கான். இங்கே சிவபெருமானே இடது பக்கம் தான் நான் தோடு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் சிவனை நினைவுபடுத்தும் விதத்தில் இளைஞர்கள்லாம் இடது காதில் காது குத்திக்கிட்டு இருக்காங்க. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். திருமணம் இருமணம், இரு மனம் கலந்து, ரெண்டு பேருடைய மனசும் இரு மனம் கலந்து தெய்வீக பந்தமாக உருவாகிறது. முன்னோர்கள் ஆசி, குலதெய்வத்தின் ஆசி, வேத மந்திரங்களின் ஒலி, மங்கள இசை, இவை அனைத்தும் ஒலிக்க திருமண நிகழ்ச்சியானது மண்டபத்திலே நடைபெறுகிறது. இதில் ப்ரீ ஷூட் என்ற பெயரில் அகலத்திரையில் மணப்பெண் நெருக்கமான காட்சிகள் படம் பிடித்து காட்டப்படுகிறது. எனவே இந்த வயது பெயர்களை அனைத்து வயதானவர்களும், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்களாம், அதை பெரிய ஸ்க்ரீனில் வச்சு காமிக்கிறாங்களாம். அதெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கான். இந்த அம்மா சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் போய் இன்னும் தாண்டி எங்கேயோ போயிடுச்சுங்க. இப்போ புதுசாக ஒன்று வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அது என்னென்னா, எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியூர் போயிடுவாங்க. வெளியூரில் எங்கேயாவது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழல், பெரிய புல்வெளி, ஓப்பன் லான்லாம் இருக்கணும், செடி கொடிகள்லாம் சுற்றி வர இருக்கணும். அங்கே தான் டேபிள் சேர் போட்டு டின்னரு. அதுக்கப்புறம் வந்து வெளியூரில் எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களா பிடிச்ச இடத்துல திருமணத்திற்கு யாரெல்லாம் வராங்களோ அந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் இவங்க இங்கேருந்து அங்கே லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. காரு, பஸ்ஸு, ட்ரெயின் ஏதோ ஒன்றுத்தில் எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல தங்க வச்சு அங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்பி ஊரில் கொண்டு வந்து விடுறது. இதுக்கு பேர் டெஸ்டினேஷன் வெட்டிங்னு பேர். அதுக்கு இடம் தேடுறதுக்கு 2 பேர் இருக்காங்க, ஏஜென்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊராக போய், சார் இந்த ஸ்பாட்டில் பண்ணுங்க சார், யாருமே இது வரைக்கும் இங்கே கல்யாணமே பண்ணலை சார், நீங்கள் இங்கே பண்ணுங்கள் சார் அப்படின்னு அவன் ஒரு இடம் கண்டுபிடிச்சி கொடுப்பான். அதுக்கு அவனுக்கு கமிஷன். என்னெல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிப்பு வரும். உயர்ந்த வணக்கம். இப்பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ இனி தெரியாமல் செய்கின்ற பாவம் தீர என்ன பரிகாரம் கூறவும்.
எனக்கு எழுதிய தலையெழுத்தை மாற்ற என்ன செய்ய வேண்டும்? முருகன்கிட்ட போய் சரணாகதி ஆயிடணும். முருகனுடைய திருவடிப்பட்ட பிரம்மா எழுதின தலையெழுத்து டிஸப்பியர் ஆகிடும், காணாமல் போயிடும். ஏன்னா பிரம்மாவோட எழுத்தை மாத்திர சக்தி முருகனுக்கு தான் உண்டு. அது அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அயன் அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம். தூய தமிழில் பிரம்மாவுக்கு அயன், அ ய இன், அயன் 2 சுழி இன்னு, அயன். அவன் கால்பட்டழிந்தது யார்? திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்லும்போது அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பிரம்மா எழுதின தலையெழுத்தையே மாற்றிட்டாரியா முருகப்பெருமான் காலை வச்சதில், அருணகிரிநாதர் சொல்கிறார். அதனால் பிரம்மாவுடைய கையெழுத்தை அழிக்கிற ஒரு ரப்பர், அந்த ஒரு ரப்பரில் தான் அது அழியும். பிரம்மா எழுதின எழுத்து அது எந்த ரப்பருக்கு பேர் என்னென்னா முருகனுடைய திருவடி. அதில் போய் சரண்டர் ஆகிடுங்க. முருகனுடைய திருவடியிலே நீங்கள் சரணாகதி பண்ணினால் அவனுடைய திருவடி கமலத்தை உங்கள் சிரசில் வைத்து உங்களுக்கு திருவடி தீட்சை கொடுப்பான். திருவடி தீட்சை கொடுத்தால் உங்கள் தலையெழுத்து மாறும். நல்ல கேள்வி. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த 11ஆம் இடத்தை பற்றி நமது ஜோதிட சாஸ்திரத்திலே மிகவும் சிறப்பித்து பேசப்படுகிறது. ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு சொல்லும் மந்திரங்களிலே அது குறிப்பிடப்படுகிறது. எந்தெந்த கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றவோ அந்த கிரகங்களெல்லாம் அதிக நன்மை செய்யட்டும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது முடிஞ்ச பிறகு பெரியவங்கள்லாம், வேதம் படித்தவர்களெல்லாம் தலையில் அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி மந்திரம் சொல்லுவாங்க. அப்போது ஏஷாம் கிரகாணாம் சுபஸ்தானே ஸ்திதேஷு தேஷாம் கிரகாணாம் அதிசய அமோக சுபபல பிராப்திரஸ்து ஏஷாம் கிரகாணாம் சுப இதரஸ்தானே ஸ்திதேஷு. அசுபன்ற வேர்டு வரக்கூடாதான் வாயில். என்ன அழகாக வேர்டிங்ஸ் எப்படி போட்டிருக்காங்க பாரு. அசுபன்னு சொல்லக்கூடாதான். சுப இதரஸ்தானே ஸ்திதேஷு, சுபமல்லாத பிற இடங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற ஸ்திதேஷு தேஷாம் கிரகாணாம் ஏகாதசஸ்தான பல பிராப்திரஸ்து. ஏகாதசம்னாக்க 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்திற்கு அவ்வளவு சிறப்பு. தீமை செய்யும் கிரகம் கூட 11ஆம் இடத்திலே வந்தால் நன்மை செய்துவிடும் என்றே சொல்லியிருக்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். அப்பேற்பட்ட 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறதே. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் எவ்வளவு சிறப்பாக இருக்கப் போகிறது என்று தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். உங்களால் முடியாது. ரொம்ப நல்லா இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக நன்மை நடைபெறும். எல்லா விதத்திலும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப உறவுகள், குடும்ப பிரச்சனைகளெல்லாம் தீரும். குடும்பத்தில் அனைவரும் கலகலப்பாக சிரித்து மகிழ்வார்கள். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடத்திலே 2 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 3ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறதால் தனகாரகன் வலுப்பெற்றிருக்கிறது. லாபஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. இப்படி பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமர்ந்து நல்ல பலன்களை வழங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எல்லாம் நல்ல 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 அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொல்லக்கூடிய மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். மிதுன ராசியிலே சூரியனும் புதனும் இணைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை இன்று மட்டுமே இருக்கிறது. ஒன்லி டுடே குரு சுக்கிரன் சேர்க்கை. இன்னைக்கு லேட் நைட்டு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் பயிற்சி ஆகி கடகத்திலேருந்து கிளம்பி சிம்மத்துக்கு போயிடுறாரு. அங்கே போய் கேதுவோடு சேர்ந்துடுறார் 3ஆம் இடத்தில். அதனால் இன்றைக்கி ஏதோ நல்லது நடக்க போகிறது. டுடே இன்றைக்கி தான் லாஸ்ட் டே குரு சுக்கிரன் காம்பினேஷனுக்கு. அதனால் ஏதோ ஒரு பெரிய லக்கு அடிக்க போகுது உங்களுக்கு. ஃப்ளூக்கில் அடிக்கும் லக்கு, எதிர்பாராத ஃப்ளூக்கு. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே.
எந்த நல்ல விஷயம் நடைபெற்றாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஆஃபர் வந்தால் அதை ஏற்றுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணணும். சில பேருக்கு விதி ரொம்ப வலியதாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், யாராவது நல்லது சொன்னால் கூட இவன் என்னடா எனக்கு நல்லது சொல்கிறது, இவன் எனக்கு சான்ஸ் வாங்கி தரானா, இவன் என்னடா பெரிய இவன். இந்த ஈகோவாலேயே அழிஞ்சவன் நிறைய பேர் இருக்கான். வெறும் ஈகோ வேறு ஒன்றுமே இருக்காது, டேலண்டெல்லாம் இருக்காது, ஈகோ மட்டும் நிறைய இருக்கும் மண்டையில். அந்த மாதிரி இருக்காதீங்க. எந்த நல்ல விஷயம் யார் மூலமாக வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். அந்த பக்குவம் வரணும் மனசில். எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அது யார் மூலியமாக வந்தாலும் எடுத்துக்கணும். அந்த ஒரு பிராட் மைண்ட் வந்துருச்சுன்னா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. யார் மூலமாக வந்தது என்பது முக்கியமல்ல, அதன் மூலம் நீங்கள் எந்த நிலைக்கு உயரப்போகிறீர்கள், உங்களுடைய குரோத்துக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணும், அதுதான் பார்க்கணும். உங்களுடைய குரோத்தை பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். யார் மூலமாக வந்தது, யார் மீன்ஸில் வந்தது, யார் ரெக்கமெண்டேஷனில் வந்தது, எப்படி வந்தது, அதெல்லாம் யாருக்கு வெளியில் தெரியாது. நீங்கள் அதை போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பற்றி நீங்களே பேசுங்க. எல்லாரும் ஐயோ இவ்வளோ பெரிய வளர்ச்சியா, அவன் இவ்வளோ பெரிய பதவி இவருக்கு கிடச்சிருக்கா, இவ்வளோ பெரிய பொசிஷன் இவங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் என்னெல்லாம் லாபி பண்ணீங்கன்றதெல்லாம் நீங்கள் ஏன் போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க? எல்லாரும் லாபி பண்ணி தான் எல்லாத்தையும் வாங்குறான், நீங்கள் எல்லாம் வெளியே சொல்கிறீங்க. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆனால் ஒரு சில முக்கியமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன. இன்றைக்கி சந்திராஷ்டமம் தான். கடகராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இன்றோடு முடிவடைகிறது. நாளை அதிகாலை, நாளை சூரியோதயத்திற்கு முன்பாக, இன்றைக்கி 56 நாழிகை இருக்கும் பொழுதே சுக்கிரன் நகர்ந்து கடகத்திலிருந்து பெயர்ச்சி ஆகிறார். இன்றைக்கி தான் சுக்கிரன் பெயர்ச்சி, லேட் நைட் பெயர்ச்சி, நாளை அதிகாலை பெயர்ச்சி. சுக்கிரன் பெயர்ச்சியாகி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு வருகிறது. எனவே இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு என்ன நன்மைகளை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வருமா, என்ன நன்மை கொண்டு வரும், எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் நாம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ராசியை விட்டு சுக்கிரன் விலகி செல்கிறார் என்னும் பொழுது அதிலே நன்மை அதிகமா இல்லையா என்பதை நாம் யோசிக்காமல் இருக்க முடியாது. கடகத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருக்கலாம், உண்மை அதுதான். இருந்தாலும் அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதே, அது ஒரு நல்ல கிரக சேர்க்கை. இன்று பின்னிரவு அந்த சேர்க்கை முடிவடைகிறது. உங்கள் ராசியிலே தற்போது இருந்து கொண்டிருக்கும் சுக்கிரன் இன்று பின்னிரவு, அதாவது நாளை காலை விடிவதற்கு முன்பாக கடகத்தை விட்டு நகர்ந்து சிம்மத்திற்கு சென்று விடுகிறார். எனவே இந்த கிரக மாற்றம், இந்த சுக்கிரன் பெயர்ச்சி, இன்னைக்கு என்ன விசேஷம்னா சுக்கிரன் பெயர்ச்சி. நம்ம குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் தான் பெருசாக பார்க்குறோம். இன்றைக்கி சுக்கிரன் பெயர்ச்சி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பெயர்ச்சி. இது இட்ஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். ஆயில்யம் 4ஆம் பாதத்திலிருந்து மகம் 1ஆம் பாதத்துக்கு மாறுறது, அது பெயர்ச்சி தான். எனவே இதன் காரணமாக பொருளாதாரத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பணம் நிறைய வரும், அது எல்லாத்தையும் பத்திரப்படுத்துங்கள். கடகராசினருக்கு நிறைய வருமானம் வரும். 8இல் சந்திரன் ராகுவோடு இணைந்திருந்தாலும் அது பணத்தை கொடுக்கும். ஏனென்றால் 2ஆம் இடத்தை பார்ப்பதால், தனஸ்தானத்தை சந்திரன் பார்ப்பதால், ராசி அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தனத்தை கொடுக்கும், தனம் கொடுக்கும். நான் சொல்கிற தனம்ங்கிறது பைசா. ஏதாவது தனங்கிற பேரில் இருக்க யாரோ பொண்ணை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. தனம் என்பது இந்த இடத்துல பொருளாதாரம், ஃபினான்ஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் ஃபினான்ஸ். கடகராசிக்காரர்கள் பொருளாதாரத்திலே பெரிய லெவலில் வளர்கிறாங்க. கான் ஜஸ்ட் ஈவன் இமேஜின். தெருக்கோடியில் நின்றுட்டு அரட்டை அடிச்சிருந்தவன் இன்றைக்கி பல கோடிகளை பற்றி பேச போகிறான். கோடிகள் என்பது தெருக்கோடியாக மட்டுமே இருந்தது, இனி அது உண்மையிலேயே கோடி ரூபாயாக மாறும். பல கோடி ரூபாயை வைத்து பிஸ்னஸ் பண்ணுவதற்கான மூலதனம் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். இருப்பினும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே பேச்சில் நிதானம் தேவை. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருக்கின்றன. ராகுவின் நட்சத்திரங்களில் ஒன்றான சதபிஷக நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறது. சதயம் அப்படின்னு அந்த நட்சத்திரம் இருக்கே, அது ரொம்ப, அந்த நட்சத்திரத்தை பற்றி மிக உயர்வான கருத்துக்கள் வேத மந்திரத்திலேயே வருகிறது. சதயம் அவ்வளோ வசதியான நட்சத்திரம். இன்றைக்கி அந்த சதயத்தில் தான் சந்திரன் இருக்குது. சதயத்துக்கு அதிபதி ராகு. அந்த ராகுவும் சந்திரனும் ஒன்றாவே இருக்குது.
சந்திரன் ராகு சேர்க்கை யோகம். நான் நிறைய தரம் சொல்லியிருக்கேன், சந்திரன் கேது சேர்க்கை தோஷம். சந்திரன் ராகு சேர்க்கை இன்று ஏற்பட்டு இருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே ஒருபடி உயர்வு ஏற்படும். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுனத்தில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், உங்கள் ராசி அதிபதியும் புதன். ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே அது தொழிலை வளர்ச்சி அடைய செய்யும், கல்வி முன்னேற்றத்தை கொடுக்கும், மேற்படிப்பு படிப்பதற்கு சீட் கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், அதுக்கு இன்னும் எனக்கு சீட்டு வரல, எந்த காலேஜ்லேருந்தும் கார்டு வரல, அட்மிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, நடந்துகிட்ருக்கு, எனக்கு இன்னும் வரல அப்படின்னு யாராவது கவலைப்பட்டாங்கன்னா இப்போ வந்துடும். போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுவீங்க, ஜாயின் பண்ணுவீங்க. எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக கன்னி ராசிக்கு விளங்குகிறது. துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 2ஆம் இடத்தை 2 குடைவன் பார்த்து கொண்டு இருக்கிறது. ராசி அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு இன்று பின்னிரவு, அதாவது நாளை அதிகாலை பயிற்சி ஆகிறது. சுக்கிரன் பயிற்சி இன்றைய தினம், லேட் நைட் சுக்கிரன் பயிற்சி, நாளைக்கு ஏர்லி மார்னிங். இதெல்லாம் துலா ராசிக்கு நல்ல விஷயம். துலா ராசிக்கு வேலையில் திடீர் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய அலுவலகத்தில் உங்களை ஆச்சரியப்படும் விதத்திலே ஒரு சர்ப்ரைஸ், ஒரு குட் நியூஸ் ஒன்று வரும். உங்களுக்கு எதிர்பாராத நல்ல தகவல் ஒன்று உங்கள் அலுவலகத்திலே உங்களிடம் கொடுப்பார்கள். என்ன அப்படின்னா, பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அல்லது ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்னும் செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த நல்ல தகவல் இன்று சேரும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. ஓரிரு நாட்களுக்குள் பதவி உயர்வு கிடைக்கும், 1 or 2 டேஸ்க்குள்ள. சிலருக்கு சுக்கிரன் 10லேருந்து நகர்ந்து 11க்கு வந்த பிறகு கிடைக்கும். சிலருக்கு சுக்கிரன் 10ல் இருக்குது இன்றைக்கி, அதனால் இன்றைக்கே கிடைக்கும். எனிஹவ் உங்களுக்கு ப்ரமோஷன் என்பது அருகிலே வந்து விட்டது. ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷங்களாக அது காணல் நீராகவே இருந்தது. இப்பொழுது அது சாத்தியமாகிவிட்டது. எனவே இப்பொழுது நீங்கள் ப்ரமோஷனை பார்க்க போகிறீர்கள், பதவி உயர்வு என்னும் ஒரு சுவையை நுகரப் போகிறீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 4ஆம் இடத்திலே சந்திரன் ராகு, 5ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி செவ்வாய், 8ஆம் இடத்திலே சூரியன் புதன், 9ஆம் இடத்திலே குரு சுக்கிரன், 10ஆம் இடத்திலே கேது. 9ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. குரு சுக்கிரன் காம்பினேஷன் இன்னையோட முடியுது. இன்றைக்கி லேட் நைட்டு சுக்கிரன் பயிற்சி ஆகி கடகத்திலேருந்து நவுந்து சிம்மத்துக்கு வர்றாரு. நாளையிலேருந்து பார்த்தா சிம்மத்தில் சுக்கிரன் கேது அப்படிமே நான் கிரக நிலவரம் சொல்லும்போது. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி ப்ரோக்ராமில் கிரக நிலவரம் சொல்லும்போது கடகத்தில் குரு சுக்கிரன் அப்படின்னு சொன்னேன்ல. நாளைக்கு சொல்லும்பொழுது சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கடகத்தில் குரு தான் மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது நாளைக்கு. ஸோ இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை காண்பிக்கும். அதோடைய இம்பேக்ட் உங்களுக்கு தெரியும், யூ வில் ஃபீல் இட். எனவே அது நல்ல மாற்றமாக இருக்க போகிறது என்பது தான் இப்பொழுது நான் சொல்ல வந்த தகவல். ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு நல்ல மாற்றம், பெரிய மாற்றம், அது ரொம்ப நல்லா இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 8ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் இன்று பின்னிரவு 9ஆம் இடத்திற்கு கேதுவோடு இணைகிறது. இன்று 3ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பது ஒரு விதத்திலே யோகம்தான். ஏனென்றால் 8 குடைவன் 8க்கு 8ஆம் இடத்திலே வந்ததால் அது ஒரு யோகத்தை கொடுக்கும். 8 குடைவன் 8க்கு 8ஆம் இடத்திற்கு வந்து விட்டது. அப்படின்னா என்ன அப்படின்னா, 8 குடைவன் அப்படின்னா 8th லார்டு. உங்களுக்கு யார் 8th லார்டு? சந்திரன். அது இப்போ எங்கே இருக்குது? அதோடைய வீட்டிலேருந்து 8th ஹவுஸில் இருக்குது. 8 குடைவன் 8க்கு 8ஆம் இடம், அது ஒரு யோகம். எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்திலே கொழிக்கப் போகிறீர்கள், செல்வ செழிப்பு மிகுதியாகும். 7-10 குடைவன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பதால் யோகம். அட்டமாதிபதி தன் வீட்டிற்கு 8ஆம் இடம் சென்றதால் யோகம்.
இப்படி பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய விதத்திலே கிரகங்களெல்லாம் அமைந்திருப்பதால் தனுசு ராசியினர் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தனுசு ராசியினரின் இல்லத்தில் உள்ளவர்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடப்பார்கள். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், வீடு மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா ஆகு பெயர், இடவாகு பெயர், இலக்கண குறிப்பெல்லாம் வேறு நடுவில் கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்கள். இடவாகு பெயர், வீடு மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன், நல்ல ஆரோக்கியத்துடன், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடித்து ஆனந்தமாக, மன அமைதியோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, சந்தோஷத்தோடு, மன திருப்தியோடு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள், நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். அனைத்து துறைகளிலும், அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். கும்பம் இன்றைய தினம் வெகு அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் ராசியிலே ராகுவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. நட்சத்திரானாகும் சதபிஷகு திக்விசிஷ்டக என்று அந்த சதபிஷகு நட்சத்திரம் இன்று உங்களுக்கு பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. ராகுவின் நட்சத்திரமான சதயத்திலே சந்திரன் இருக்கிறது. ராகுவோடு இணைந்தே இருக்கிறது, ராசியிலேயே இருக்கிறது. ராகு கொடுக்கும் யோகம் மிகப்பெரியது. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ராகு கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாதான். அடுத்த வேளை சிங்கிள் டீக்கு காசு இல்லாமல் இருக்கிறவன் திடீர்னு ஒரு யோகம் அதிர்ஷ்டம் அடித்து 3 கோடி ரூபா காரில் வந்து இறங்குவான். இந்த டீ கடைக்காரனுக்கு அடையாளமே தெரியாது. உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னா, டே போன மாதம் பாக்கி வச்சுட்டு போனேனே அவன் தான்டா நானும்மா. டீ கடையில் காசு கொடுக்காம பாக்கி வச்சுட்டு போனவன் 1 மாதத்துக்குள்ளே 3 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினோன்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பார்த்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு திடீர் தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய சக்தி ராகுவிற்கு உண்டு. அது போன்ற ஒரு யோகத்தை இப்பொழுது கும்பராசிக்கு அது கொடுக்க போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கப் போகிறது. அது என்ன என்று உங்களால் பார்க்க முடியாது. அது நடந்த பிறகுதான் உங்களுக்கே தெரியும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். மீன ராசிக்கு இப்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் ஆதரவாக இருக்கின்றன. ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி உச்சமடைந்ததோடு மட்டுமல்லாமல் பிற கிரகங்களும் வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே சந்திரன் இருப்பதால் செலவுகள் அதிகமாக ஏற்படும் என்பதை தவிர மற்றபடி தீமையான விஷயம் ஒன்றுமே இல்லை. அதுவும் நன்மைதான். செலவுகள் ஏற்பட்டாலும் அது நல்ல செலவாக இருக்கும், சந்தோஷமான செலவாக இருக்கும், சுப விரயமாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீனராசினருக்கெல்லாம் அதில் பெரிய வருமானம் கிடைக்கும். அசையா சொத்து வாங்குவதற்கு இப்பொழுது வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. 9க்குடைய பூமிகாரகனாகிய செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது எதிர்பாராத விதமாக ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். எனவே இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மாணவர்கள் மகிழ்ச்சியாக கல்வி கற்பார்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணம் ஆனவர்களின் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். புத்திர பாக்கியம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது அது ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மீன ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மாதாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்டு மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மகல் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் திருமணம் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு குரு பலன் அப்படின்றது ஆண் பெண் இருவருக்குமே கட்டாயம் இருக்கணுமா, இல்லை 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தால் திருமணம் பண்ணலாமா அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. நம்ம குழந்தைகளோட வாழ்க்கை நன்னா இருக்கணுன்றதுக்காக முதல்ல கல்வியில் ஆரம்பிக்கிறோம். இப்போ கல்வியில் ஆரம்பிக்கிறோன்னா ஒரு 40-50 வருடத்துக்கு முன்பு அரசாங்க பள்ளிகள் அதிகமாக இருந்தது. தனியார் பள்ளிகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு, சில இடங்களில் இல்லைன்னு சொல்லலாம் உறுதியாக. பெரிய நகரங்களில் 1-2 தான் இருந்தது. இன்றைக்கி அரசு பள்ளி குறைவாகவும் தனியார் பள்ளிகள் அதிகமாக ஆயிடுது. இப்போ குழந்தைகளோட கல்வி நன்னா இருக்கணுன்றதுக்காக நம்ம தனியார் பள்ளியில் பல லட்சங்கள் கட்டி, நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, ஒரு சராசரி தொழில் செய்கிறவர், சராசரினா இருக்கிறதுலே குறைந்த வருமானம் என்ன உண்டோ அந்த தொழிலை செய்கிறார். அவரோட தொழிலை குறிப்பிடலை. தொழிலை குறிப்பிடுறது அவ்வளோ நல்லதில்லை. அவர் சொல்கிறார், குழந்தைய அது எல்கேஜோ யூகேஜோ சேர்க்குறாராம், வருஷத்துக்கு 64,000 கட்டணுன்றார். அவரோட மாத சம்பளம் சராசரி 15,000 ரூபா ஒரு மாதத்துக்கு. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், 64,000 ரூபா நான் கட்டணும், நீங்கள் எதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்ற. 64,000 ரூபா 1ஆம் கிளாஸ் எல்கேஜியோ யூகேஜோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிற குழந்தைக்கு 64,000 கட்டி சேர்க்கணும் ஆசைப்படுறாரு. இதே அரசு பள்ளியில் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல கல்வியில் ஆரம்பிக்கும் பொழுதே குழந்தைகளுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம், நம்ம மாதிரி குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, இது நல்ல விஷயந்தான் அதில் ஆரம்பிக்கிறது. இந்த மனோபாவம் நமக்கு என்ன ஆகிப்போயிருக்கு, திருமண விஷயத்துலையும் இதே மனோபாவம் தான். அப்போ எல்லா பொருத்தமும் இருந்து நம்ம சமூகமும் ஒத்துண்டு, ஏன்னா நம்ம சமூகத்தில் ஒத்துக்காமல் போகக்கூடாதே, நீ அந்த பிரிவில் கொடுத்த, அதை விட நம்ம உயர்ந்த பிரிவு. ஏன்னா எப்பயுமே யாரை எடுத்துட்டாலும் நாமும் உயர்ந்தவர்கள், நம்ம விட உட்பிரிவில் இருக்கோம் தாழ்ந்தவர்கள்ன்ற எண்ணம். அதை மாதிரி பார்த்து ஃபில்டர் பண்ணி அப்புறம் ஜோதிடர் வீட்டுக்கு போகிறோம். அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜோதிடர்னால் பொதுவாக நமக்கு பிரபலமானவர்களை மட்டும்தான் தெரியும். எத்தனையோ கிராமங்களில் நல்லா படித்த வித்வான்கள்லாம் இருக்கா, நம்ம அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். இப்படி போய் பார்த்துட்டோம், கடைசியில் குருபலன் இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ குருபலன் வரட்டும் காத்துட்ருக்கலாம். ஏற்கனவே குழந்தைங்களுக்கு 28 வயசு 30 வயசு 32 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம். காரணம், குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று இருந்தது. பெண் குழந்தைகள் அதை முடித்த உடனே கல்யாணம் பண்ணுவாள். ஆண் குழந்தைகள் தான் பியூசி அப்புறம் காலேஜ் போவாள். அப்புறம் 10th +2ன்னு வந்தது. அப்போ உடனே பெண் குழந்தைகள் டிகிரி படிக்கிட்டோன்னா, சரி ஒரு டிகிரி படித்தா போகாது, ஆணுக்கு சமமாக 2 டிகிரி படிக்கணுன்னா, அதுக்கப்புறம் 2 டிகிரி படித்தா போகிறாரு, பிஹெச்டி பண்ணணும், இல்லைன்னா வெளிநாடு போய் படிச்சுட்டு வரணும்னா, அப்படி பார்க்கும்போது ஒரு 30 வருஷம் ஓடியே போயிடும். இப்போ 30 வயசு ஆனதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது இந்த திருமண பொருத்தத்தில். சரி, திருமண பொருத்தம் இருக்குதுன்னு ஜோதிடர் சொன்னால் அதோட விட மாட்டோம். இப்போ உங்களுக்கு தொலைக்காட்சியில் வருது, பத்திரிக்கையில் வருது, தினசரி வருது, நிறைய படிப்பீங்க. குரு பலன் இருக்கா, நாமளே வேறு, இது வேறு ஜோசியர் வீட்டுக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாமே நம்மளோட புத்தி கொண்டு ஆராய்ச்சி பண்ணி மீன ராசிக்கு இருக்கா, மேஷ ராசிக்கு குரு பலன் இருக்கா, ரிஷப ராசிக்கு இருக்கா,
அதில் வேறு திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் 2 இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இருக்கா, வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கா. ஒரு ஜோசியர் சொல்வார் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பயிற்சியால், வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஆயிருக்கு, அப்படின்னா குரு பலன் இன்னும் நான் வரல, நான் திருக்கணிதத்தை தான் பார்ப்பேன். ஒரு ஜோசியர் சொல்வார் நான் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பார்ப்பேன், குரு பயிற்சி ஆகிடுது. ஸோ இதில் வேறு பொண்ணு வீட்டுக்காரா திருக்கணித பஞ்சாங்கம் ஜோசியர்கிட்ட போவா, பிள்ளை வீட்டுக்காரா வாக்கிய பஞ்சாங்கம் ஜோசியர்கிட்ட போவா. இதில் குரு பயிற்சி ஆகிடுத்து ஆகலையா, அங்கே ஒரு போட்டி. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், பஞ்சாங்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் வந்து நாஸ்திகம் பேசுகிறவா இந்த பஞ்சாங்கங்களை பற்றி கேலி பண்ணி பேசுகிறா. நாம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னே இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கிறதுன்னு ரொம்ப தெளிவாக நம்ம பெரியோர்கள் எழுதியிருக்காங்க. இதில் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்ன்ற விஷயத்தில் முரண்பாடுகள் இருக்கலாம். அது கருத்து சம்பந்தமான விஷயம். எப்படி பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம்னு இருந்ததோ அது மாதிரி இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இது சரி இது சரியில்லை, இதில் மாற்றம் இருக்குது, இது கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு சிறந்த கணிதம்ன்றதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். வாக்கிய பஞ்சாங்கமோ திருக்கணித பஞ்சாங்கமோ சிறந்த கணிதம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம், 5% கூட வேண்டாம். இப்போ கூட நீங்கள் அது தெளிவாக போட்டிருப்பா, எந்த ஊர் மத்தியஸ்தம் வச்சு இந்த பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது. நீங்கள் எந்த பஞ்சாங்கம்னா எடுத்துக்கோங்க. சில பஞ்சாங்கத்தில் தஞ்சாவூர் மத்தியஸ்தம், சில இதில் சென்னை மத்தியஸ்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ டெல்லியில் சூரிய உதயம் 6:10க்கு, தமிழ்நாட்டில் சூரிய உதயம் 6 மணிக்குன்னா அந்த 10 நிமிஷம் வேறுபாடு இருக்குன்னு. ஆனால் இந்த ஆஸ்திக பஞ்சாங்கம்னு ஒன்று வருது, பரணி சாஸ்திரிகள்னு ஒருத்தர் போடுறார். அவர் வந்து 5 விதமாக போடுறாருன்னு நினைக்கிறேன், இல்லை 7 விதமாக போடுறார். அதாவது மத்தியஸ்தம் வந்து மும்பைக்கு தனியாக, டெல்லிக்கு தனியாக, குஜராத்துக்கு தனியாக, சென்னைக்கு தனியாக அப்படின்னு தனித்தனியாக போடுறார். அந்த மாதிரி போடுறவர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான். மற்றவெல்லாம் போடும்போதே முன்பக்கத்தில் இது எந்த ஊர் மத்தியஸ்தத்தை வச்சு கணிச்சதுன்னு தெளிவாக போடுவாள். அதனால் பஞ்சாங்கம்னா நீங்கள் ரொம்ப குறைவாக நினைக்காதீங்க. அதனால் திருக்கணித பஞ்சாங்கமோ வாக்கிய பஞ்சாங்கமோ ஏதோ ஒரு பஞ்சாங்க ரீதியாக குரு பலன் இருக்கான்னு பார்க்குறோம். குரு பலன் அப்படின்றது குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான அறிகுறி, அவ்வளோதான். இந்த நல்ல காரியம் அப்படின்றது வீடு கட்டுறதா இருக்கலாம், கிரகப்பிரவேசம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருக்கலாம், வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணுறதா இருக்கலாம், அடமானம் வச்ச தங்கத்தை மூட்டுறதா இருக்கலாம், கடல் கடந்து பிரயாணம் போகிறதா இருக்கலாம், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றதா இருக்கலாம், நம்ம இல்லத்தில் யாராவது ஒருத்தருக்கு சதாபிஷேக வைபவம் நடக்கிறதா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அந்த குரு நல்ல நிலையில் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு நல்ல செய்தியை கொடுப்பார். அதேமாதிரி குரு தரிசனத்தை கொடுப்பார், மகான்களோட தரிசனத்தை கொடுப்பார். நம்ம ரொம்ப நாளாக நினச்ச குலதெய்வத்தை வழிபாடு பண்ண முடியாமல் போயிருந்தால் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுற வாய்ப்பை கொடுப்பார். சில பேருக்கு சந்திக்கவே முடியாத பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை கொடுப்பார். அதனால் குரு பலன்னா அது திருமணம் மட்டும்தான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆணுக்கு குருபலன் இருந்து பெண்ணுக்கு குருபலன் இல்லைனாலும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சில ஜோதிடர் கருத்து. பெண்ணுக்கு குருபலன் இருந்து ஆணுக்கு குருபலன் இல்லைனாலும் பண்ணலாம் அப்படின்னு சில ஜோதிடர் கருத்து. ஜாதகத்தில் தசாபுத்தி நன்னா இருந்தாலும், யோக தசை நடந்தாலும், குரு தசை நடந்தாலும், குரு பகவானோட புத்தி நடந்தாலும், குரு அந்தரம் நடந்தாலும் திருமணம் பண்ணலாம் சில பேர் கருத்து. ஆனால் பொதுவாகவே சுபஸ்யா சீக்கிரம்ன்றபடி சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும், நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பெரியோர்களோட அந்த ஆசீர்வாதம் கிடச்சிடுத்துனா 5 பிராமணர்கள் சேர்ந்து ததாஸ்து அப்படின்னு ஒரு சுப வார்த்தையை சொன்னால் அந்த இடத்துல கல்யாணத்தை நிச்சயம் செய்யலாம். சாஸ்திரங்கள் 5 பேர் பெரியோர்கள் வேதம் படித்தவா ஒன்றா சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணால் அந்த நேரத்துலேயும் அந்த காரியத்தை செய்யலாம். நாரத மகரிஷியோட வாக்கு, நம்ம குரு இந்த கல்யாணத்தை இப்போ உடனே நடத்துன்னு உத்தரவு கொடுத்தா உடனே அந்த கல்யாணத்தை குருவோட உத்தரவை ஏற்று நடத்தலாம் அப்படின்னு சில பேர் கருத்து. சில குடும்பத்தில் ஒரு அசுபம் நடந்திருந்தால் அந்த அசுபம் நடந்து 1 வருஷத்துக்குள்ளே ஒரு சுபத்தை பண்ணுறது நல்லது அப்படின்னு பரம்பரையாக சில பெரியோர்கள் கருத்து. கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லலை, ஒரு அசுபம் நடந்தால் உடனே அதுக்குள்ளே ஒரு சுபத்தை பண்ணு, அந்த சுபம் பண்ணால் அடுத்தடுத்து நடக்கக்கூடியது சுபமாகவே இருக்குன்னு கருத்து. அதனால் குரு பலன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு நம்ம போக வேண்டாம். ஜாதக ரீதியாக யோகங்கள் நன்னா இருந்தாலும், பெரியோர்கள் ஆசீர்வாதம் இருந்தாலும், குரு உத்தரவு நன்னா இருந்தாலும், சகுனம் இருந்தாலும், சந்தர்ப்பங்கள் நல்ல முறையில் கூடி வந்தாலும் உடனே கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது. சரி, குரு பலன் இல்லைன்னா பரிகாரம் பண்ணணுமானா எந்த பரிகாரங்களும் அவசியம் இல்லை.
குரு தரிசனம் பாப விமோச்சனம். கல்யாணம் ஆன உடனே உங்கள் குருவை போய் பாருங்கள், நமஸ்காரம் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் வாங்க. அதுவே 1000 மடங்கு புண்ணிய பலத்தை கொடுக்கும். அதனால் குரு பலனுக்கும் கல்யாணத்துக்கு சம்பந்தப்படுத்தி விவாகத்தை தள்ளி போடுறது வேண்டாம்னு சொல்லுவோம். இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். திருமணத்திற்கு குரு பலன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இல்லையா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க, சரஸ்வதிங்க. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? மகளோட பார்த்தீங்கன்னா திருமணமாகி 2.5 வருடம் ஆகுதுங்க. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க. அதுக்காக தான் கேட்கணுங்க. சரிங்கம்மா. உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு டாக்டரை சந்திச்சு ஏதாவது கேட்டாங்களாமா? பார்த்தாங்க, வேற எதுவும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. உங்கள் மகளுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி பிப்ரவரி 9ங்க, 2001ங்க. மகாலட்சுமி, மக நட்சத்திரம், மகர லக்கணங்க. ராசிமா? ராசி சிம்ம ராசிங்க. சரிங்கம்மா. அவங்க கணவருடைய பேர் என்னம்மா? கணவர் பேர் சஞ்சய் கரணுங்க. சரிங்கம்மா. குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்க. சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி புத்திர பாக்கிய தடை வேலைங்க என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம். கட்டாயம் புத்திர பாக்கியம் உண்டு. முதல்ல பெண் குழந்தை பிறக்கும். கொஞ்சம் மருத்துவ உதவி தேவைப்படும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு உங்கள் இல்லத்திலேயே பண்ணுங்கள். 12 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணுங்கள். 12வது வெள்ளிக்கிழமை நைவேத்தியம், பால் நைவேத்தியம் பண்ணலாம். 12வது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்கள். இதை முடித்த பிறகு உங்கள் பொண்ணோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி, மக நட்சத்திரம் அன்றைக்கி ஒரு 12 துளசி செடி வாங்கி தானம் கொடுங்க. கட்டாயம் புத்திர சந்தானம் உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்க நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒரு சில பேருக்கு மூக்கடைப்பு நிறையா இருக்குது, அடுக்கு தும்மல் இருக்குது, தொடர் தும்மல் இருக்குது, சைனஸ் பாதிப்பு இருக்குது, கூடவே தலைவலியும் இருக்குது, தூங்க முடியல, மண்டை குடைச்சல் நிறையா இருக்குது. எல்லா பாதிப்பை போக்குவதற்கும் எளிய முறையில் ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டுருக்காங்க. பொதுவாக அந்த அடுக்கு தும்மல் வருவதற்கு முக்கியமான காரணம் நம்ம உடலில் அலர்ஜி இருந்தால், அதாவது சைனஸ் பாதிப்பு இருந்தாலும் சைனஸ் நோட்டை பாதிப்பு இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஈஸ்னோஃபில் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இன்பேலன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தொடர் தும்மல் இருக்கும். அலர்ஜியில் பார்த்தீங்கன்னா தும்மல் மட்டும் இருக்கும், ஒரு சில பேருக்கு அரிப்பு இருக்கும். அரிப்பும் தும்மலும் ரெண்டும் கலந்து வருவதற்கும் வாய்ப்புண்டு. நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. இது பிறவியிலே வருவதற்கும் வாய்ப்புண்டு. அது மாதிரி தினசரி தலைக்கு குளிப்பாங்க, நல்லா குளிர்ந்த நீர் விட்டு நல்லா குளிப்பாங்க. தலையை சரியாக தோட்ட மாட்டாங்க. உணவுலாம் ரொம்ப குளிர்ச்சியான உணவுனா நிறையா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எந்தெந்த உணவு ஒத்துக்கும், எது ஒத்துக்காதுன்னு அதெல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட மாட்டாங்க. பொதுவாக அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் அலர்ஜி அதிகமாகும், தும்மல் அதிகமாகும். ஒரு சில பேருக்கு கூட அரிப்பு நமைச்சல் வருவதற்கும் வாய்ப்புண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும்னு அதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி இருந்தால் அந்த சைனஸ் பாதிப்பு, அலர்ஜி, தும்மல் இதெல்லாம் படிப்படியாக குறையும். அதாவது சைனஸ் பாதிப்பை போக்குவதற்கும் தொடர் தும்மல், தொடர் இருமல், தலைவலி இவற்றையெல்லாம் போக்குவதற்கு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அகில் கட்டியை வைத்து தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, அடுக்கு தும்மலை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் அகில் கட்டை, திப்பிலி, சுக்கு, சீரகம், தேன். இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் அகில் கட்டை ஒரு சிறிய துண்டு போட்டுக்கலாம். இது கூட 2 திப்பிலி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சுக்கு ஒரு சிறிய துண்டு இடித்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம்.
அடுக்கு தும்மல் இருக்கிறவங்க இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி சில நேரங்களில் ரொம்ப தலைவலி, திடீர்னு தலைவலி வந்துட்டாலும் இந்த மருந்தை சாப்பிடும்போது தலைவலியும் சரியாகும், தொண்டை வலி இருந்தாலும் சரியாகும். இப்போ இது நல்லா சுண்டிடுச்சு. இதை வேற ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் அகில்கட்டையை சேர்த்துருக்கோம். அகில்கட்டை இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. அகில்கட்டையில் வந்து வைரம் பாஞ்ச கட்டைக்கும் வெள்ளைக்கட்டைக்கும் நிறைய விலை வித்தியாசம் இருக்குது. விலை வித்தியாசம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் விலை அதிகம், இந்த வைரம் பாஞ்ச கட்டைலாம். இது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இது சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் வெள்ளை கலரில் இருக்கும். நீட்டாக வந்து குச்சி நம்ம வந்து மரங்களில் இருக்கக்கூடிய வேப்ப மரம், மற்ற அந்த புளிய மரம் இதெல்லாம் மேலே அந்த தோலை நீக்கிட்டோம்னா எப்படி வெள்ளை நிறத்தில் குச்சி இருக்கும் அது மாதிரி தான் விற்பாங்க ஒரு சில நாட்டு மருந்து கடையில். இதெல்லாம் வந்து ஒரு சில மற்ற இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். ஹோல்சேலில் மட்டும்தான் இந்த மாதிரி கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய விலை அதிகம். இது இந்த அகில்கட்டை எது கிடைச்சாலும் பயன்படுத்தலாம். வெள்ளை நிறத்தில் கிடைச்சாலும் பயன்படுத்தலாம், இதுவும் பயன்படுத்தலாம். இந்த அகில்கட்டையில் டெர்பனைடு இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது, ஃபினாலிக் இருக்குது, குரோமோன்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடலில் சைனஸ் பாதிப்பை வந்து கட்டுப்படுத்துவதற்கு பயன்படக்கூடியது, சமனாக்குவதற்கு பயன்படக்கூடியது. அலர்ஜி, தும்மல், அடுக்கு தும்மல் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும், நரம்புகளில் வரக்கூடிய பாதிப்பும் போக்குவதற்கும், தோலில் வரக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும், அரிப்பு, நமைச்சல், எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது அகில்கட்டை. அடுத்து வந்து திப்பிலி சேர்த்துருக்கோம். திப்பிலி இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, ரெசின் இருக்குது, பெப்பரின் இருக்குது, கோசன் இருக்குது, விஜனால் இருக்குது, டெர்பனைடு இருக்குது, ஸ்டெரால் இருக்குது. இந்த சத்துக்கள் உடலில் சேரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அடுக்கு தும்மலை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படக்கூடியது. அதே மாதிரி சளி இருமல் காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது திப்பிலி. இந்த மருந்தை வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இருந்ததுன்னா இது போல ஒரு மருந்து தயார் செய்து வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேக்கரண்டியோ 2 தேக்கரண்டியோ கொடுக்கலாம். பெரியவங்க ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிடலாம். பெரிய குழந்தைங்க ஒரு 30 மில்லி அளவுக்கு சாப்பிடலாம். தினசரி காலை மாலை 2 வேளையும் கொடுத்தீங்கன்னா அடுக்கு தும்மல் படிப்படியாக குறையும். ஒரு சில குழந்தைங்களுக்கு எந்த நேரமும் மூக்கில் சளி ஒழுகி கொண்டே இருக்கும், தீரவே தீராது. நல்லா தண்ணி நிறைய குடிப்பாங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, அடங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போல ஒரு மருந்து தயார் செய்து காலை மாலை 2 வேளையும் வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த பாதிப்பெல்லாம் படிப்படியாக குறையும். டான்சிலிட்டிஸ் பாதிப்பு இருக்கணும் சாப்பிடலாம். காதில் தொந்தரவு, காதில் வந்து இரைச்சல் இருக்கும். ஒரு சில பேருக்கு காது நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு இரைச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, காது கேட்கலன்னு சொல்லுவாங்க. அதாவது சைனஸ் பாதிப்பு அதிகமானாலும் சளி அதிகமானாலும் அது போல வருவதற்கு வாய்ப்புண்டு. காது நரம்புகள்லாம் பாதிக்கும், காது அடைத்துக்கொள்ளும். சளி அதிகமானால் கூட காது அடைத்துக்கொள்ளும், நீரேற்றம் அதிகமானாலும் காது அடைத்துக்கொள்ளும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது போல ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடலாம். நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய எல்லா பாதிப்பை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அடுக்கு தும்மலை சரி செய்யக்கூடிய மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி அகில்கட்டை, திப்பிலி, சுக்கு, சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்டை காய்ச்சி வடிகட்டி அது கூட தேன் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. முடி அதிகமாக கொட்டுது, முடி வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க நிறைய தைலம் தேய்ச்சிருப்பாங்க, உள்ளுக்கு மருந்துகளும் சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சுரக்காயை ஜூஸாக செஞ்சு அதையும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும், நல்லா ஷைனிங்காக வளரும், கருகருன்னு வளரும். அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணமும் தனியும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா முடி அதிகமாக கொட்டும். அதனால் இந்த சுரக்காயை ஜூஸாக சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறையும். சில பெண்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா வெள்ளைப்படுதல் பாதிப்பும் இருக்கும். அதனாலேயும் முடி கொட்டும். நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுனாலும் முடி கொட்டும். இது எல்லா பாதிப்பையும் சரி செய்யக்கூடியது சுரக்காய் ஜூஸ். சுரக்காய் ஜூஸை வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாளாவது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மாத காலங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது முடி வளர்ச்சி நல்லா இருக்கும், உடல் உஷ்ணம் தனியும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.